அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். என் இனிய அன்புள்ளங்களே, நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் இதை இயேசுவின் கைப்பிடிப்போம் 9:6-24 இருக்கிறோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 25, 13, 14, 15. அவர் நலமுடன் வாழ்வார், அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கி கொள்வார். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரிதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கியிருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். நீதிமொழிகள் 12, 19, 20, 21. ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும், பொய்யுரையின் வாழ்வோ இமைப்பொழுதே. சதித்திட்டம் வகுப்போர் தம்மையை ஏமாற்றி கொள்வர். பொது நலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர். நல்லாருக்கு ஒரு கேடும் வராது, பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாயிருக்கும். இன்றைய வாசகம் தொடக்க நூல் 3, 9, 15. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இன்றைய இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் 4, 13, 5, 1. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. நம்பிக்கை கொண்டோர் நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழுத்த செய்த கடவுள் எங்களையும் உயிர்த்தெழ செய்து அவர் முன் நிறுத்துவார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 3, 20, 35. பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே அவங்க நமக்கு எதிராக அவங்க பேய்களை ஓட்டுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம பிளவுபடுற எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க யாருமே. அதே போல் பாருங்கள், நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்துவுக்கள் தான் இருக்கிறோம். நமக்குள்ள எத்தனை சபைகள் இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய நமக்கு இன்றைக்கி எந்த சபைன்னு கணக்கிடவே முடியல. எதில் நம்ம நினைக்கிறோன்னு வர ஜென்ரேஷனெல்லாம் குழம்பி தான் போவாங்க. ஆனால் நம் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தை பக்தியோடும் விடாமுயற்சியோடும் விசுவாசத்தோடும் தூய ஆவியோடும் நிலைத்து நிற்க செய்யணும். ஏன்னா நம்ம பிறப்பு கத்தோலிக்க பிறப்பு. நாம் இதில் நிலைத்து இதிலிருந்து பைபிள் படித்து இதிலிருந்து வாசகத்தை சொல்லி இதிலிருந்து வசனத்தை எடுத்து நாம் நீதி நேர்மையோட வாழ்வோமானால் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. நம்மக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நம்ம கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம பதில் கரெக்டாக வச்சுருக்கணும். பாருங்கள், சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரை பற்றியே பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் உள்ளே நுழைஞ்சதுமே கத்தோலிக்க மதத்தை விட்டு வேறு சபைக்கு போனதுமே எடுத்த உடனே மாதாவை பற்றி கேவலமாக பேசுகிறது தான் அவங்களுடைய வேலையே. மாதா ஒரு சாதாரண மனுஷியான், இப்படி சொல்கிறாங்க எல்லாரும். மாதா ஒரு சாதாரண மனுஷியான். ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறல. அவங்க எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் போது அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளில் எதுவுமே அவங்களுக்கு தெரில. ஏன்னா அவங்க பைபிளில் அது இல்லை இருந்தாலும் அவங்க அதை மறைச்சி அதை அவங்களால பேச முடியாது. அதனால் கத்தோலிக்க மக்களே, நான் முடிந்த அளவு கத்தோலிக்கத்தை காப்பாற்றுவோம், கத்தோலிக்கத்தை பிடிப்போம், கத்தோலிக்க மதத்தை நம்மால் முடிந்த அளவு மேல் கொண்டாடுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கீழே தான் போயின்னு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு சரியாக பைபிள் படிக்க தெரியாததுனால, பதில் சொல்ல தெரியாததுனால, ஏன் நம்ம தைரியமாக ஒருவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது பாருங்கள், நம்ம பிரிஞ்சு போனவங்களை பற்றி எதுவுமே பேச மாட்டோம். ஆனால் பிரிஞ்சு போனவங்க எடுத்த உடனே மாதாவை பற்றி கேவலமாக பேசுவாங்க. நீங்கள் ஏன் எடுத்த உடனே அவங்க கேட்குற கேள்வி ஏன்னா அவங்க அங்கே போய் கற்றுக்கிறது அது ஒன்று மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து விசுவாசத்தோடு இறைவன் மாதா கூட என்ன நாங்கள் என் மகன் சொல்வதை போல் செய்யுங்கள், நம்மளை இறைவன் பால் இழுக்கத்தான் பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்ததுனால தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லாரும் பெற்றாங்க. அதனால் நாமும் அன்னையோடு இணைவோம், திருச்சபையை காப்பாற்றுவோம், முடிந்த அளவு கத்தோலிக்க திருச்சபையினுள் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.